இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சிருந்தால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சராக இருப்பார். அப்போது ஜெயலலிதா அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனவருக்கு பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லலாமா? சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிமுகவில் ஒரு மாற்று அணியாக தனி அணியாக செயல்படுறாங்கன்ற மாதிரி தான் வரும். சபாநாயகரே கேட்டாலும் நாளைக்கு கோர்ட்டில் என்ன சொல்லுவார்? சண்முகத்துக்கும் வீரபாண்டியனுக்கும் யாருங்க தலைவர்? டெல்லி தானே? டெல்லி தான் தலைவர். டெல்லி தாவேகா ஆதரிக்கணும்னு முடிவெடுக்குது. தாவேகா கூட அதிமுக சேர்றது பற்றி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அந்த தாவேகா பெரிய கட்சி, அவர்கள் தங்கள் கூட்டணியில் யாரை சேர்த்துக்கணும்னு இவங்க யாரும் முடிவு பண்ணுறது? மறுபரிசீலனை செய்யணும். நீங்கள் யாரை கேட்டு சொல்கிறீங்க? எம்ஏ பேபி சொன்னாரா? டெல்லி மேலிடம் எங்களை போக சொல்லுது, கோச்சிக்காதீங்கன்ட்டு இவங்க இருந்துக்குவாங்க. ஐஓஎம்லாம் அது மாதிரி சொல்லணும். திருமாவளவன் மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது, போய் அமைச்சர்களில் போயிட்டா ஒன்ஸ் ரிட்டர்ன் கிடையாது, கதவு மூடிடும். சுகத்தை அனுபவிச்சா அப்புறம் இன்னொன்று திமுக அன்றைக்காக கொடுத்துருக்குமா? அப்போ ரூபாய்க்கு இன்னும் இதுதான் கண்டுபிடிச்சாராம் தங்கம் தென்னரசு தான். இருக்கிறவங்கலாம் பைத்தியக்காரனுங்க. இதெல்லாம் மாய உலகம் இல்லாமல் வேறு என்னதுங்க சொல்லுங்கள்? 1-2 மாய உலகமாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தாவேகாவோட அமைச்சரவையில் விசிகே மற்றும் ஐயூஎம்எல் இடம்பெற போகுது அப்படின்ற செய்தி தான் இன்றைக்கி காலிலேருந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்கு. இந்த நிலையில் இரண்டாக உடைஞ்சிருக்க அதிமுகலேருந்து ஒரு தரப்பு எஸ்பி வேலுமணி தரப்பு தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா அப்படின்ற இருந்த சூழலில் அவங்களுக்கு இடம் இல்லை அப்படின்றது தான் இன்றைக்கி பேசப்பட்டிருக்கு. அது உண்மையா என்பது பற்றியும், அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா நாங்கள்லாம் கொடுத்த ஆதரவை மறுபரிசீலனை செய்வோன்ட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகே கட்சிகள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில் அதிமுகவோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி காலைல 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த தேர்ச்சி அடைந்த மாணவர்களுக்கும் தேர்ச்சி அடையாமல் போனவர்களுக்கும் சேர்த்து வாழ்த்து சொல்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்வின்றதெல்லாம் ஒரு 10ஆம் கிளாஸ் தேர்வு 8ஆம் கிளாஸ் தேர்வுலாம் வச்சு வர்றது, மார்க்கை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறது நம்முடைய முன்னாள் முதல்வர், அனைவராலும் போற்றப்படுபவர், அரசியல் சாணக்கியர் என்று புகழப்பட்ட கலைஞர் 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவர். அதனால் பலரும் 10ஆம் கிளாஸை தாண்டாதவங்க வாழ்க்கையில் சாதிச்சிருக்காங்க. அதனால் படிப்பு ஐயோ போச்சுன்றதெல்லாம் கிடையாது. 10ஆம் கிளாஸில் ஒரு வேளை தேர்ச்சி பெற முடியலன்னா மீண்டும் தேர்வு ஜூலை மாதம் வைக்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்டோ அதுக்குள்ளே படித்து சரி பண்ணி 10th அப்படின்றது வாழ்க்கையில் கல்வியை நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப். அது அப்புறம் 10th கல்லூரிக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க போகிறோன்றத ஆரம்ப நிலை படிப்பாக +1 +2 படிக்கணும். அதுலேயும் பெற்றோர் போட்டு நிர்பந்திக்கக்கூடாது. சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் போய் காமர்ஸ் எடுன்னு சொல்லக்கூடாது. காமர்ஸ் எடுக்கணும்னா இந்த டைம் தான் கரெக்ட் டைமு. இதில் கரெக்டாக கொண்டு போய் அவங்கள பொருத்திட்டா +1 +2 நல்ல மார்க் எடுப்பாப்புல. இங்கே காமர்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று போய் சயின்ஸ் படித்தா ஆகணும், அவங்க வீட்டு பையன் பார்த்தியா நீட்டு எழுதி இன்றைக்கி அப்படி இப்படின்னா முடிஞ்சிடும் கதை. அதனால் பெற்றோரும் சரி மாணவர்களும் உறுதியாக இருக்கணும். பெற்றோர் சொன்னாங்கன்றதுக்காக அப்பா சொன்னார் இதை எடுத்தேன், அண்ணன் சொன்னால் இதை எடுத்தேன்னா இருக்கக்கூடாது. நமக்கு என்ன வரும்னு பார்த்து அதை எடுக்கணும். அதுதான் கல்வியில் பல பிரிவுகள் இருக்குது. நமக்கு எது வரும்ன்றதை பார்த்தா தான் நம்ம அதில் நிபுணத்துவம் அடைய முடியும். அதனால் எல்லா டாக்டருமே எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா அப்புறம் என்ன வருது? நோயாளிக்கு நம்ம. அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ மற்ற விஷயங்களோ அது பல படிப்புகள் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் சைடு போனாலே எவ்வளோ ரிசர்வ் பேங்க் வேலை வரைக்குமே இருக்குது. ஆமாம், அவ்வளோ முடிச்சுட்டா வேலை வாய்ப்புகள் நிறைய. அதனால் அதுவும் இன்றைக்கி டேட்டா ஏஐ சைபர் செக்யூரிட்டி சைடு இதெல்லாம் ஏகப்பட்ட படிப்புகள், லேட்டஸ்ட்டு படிப்புகள். அதாவது படித்தோன்னே வேலை கிடைக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி சார்ந்த விஷயங்களுக்கு என்ன படிப்புன்றதை சயின்ஸ் எடுத்தால் அந்த மாதிரி சைடு போகலாம். அப்போ அந்த மாதிரின்றதை இப்போ தீர்மானிக்கணும். அதனால தான் 10th ஒரு தள்ளி கொண்டு நிப்பாட்டுறது தான். அதுக்கு அடுத்த 5 வருடங்கள் எது தீர்மானன்றது இன்றைக்கி தீர்மானிக்கணும். அது பெற்றோரும் அதில் ரொம்ப உஷாராக இருக்கும், கவனமாக இருக்கணும். அதனால் அதே மாதிரி தோல்வி அடைந்தவர்கள் தேவையில்லாத முடிவுகளை மனம் தளர வேண்டாம். லைஃப்பில் எல்லாமே சாதிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி இல்லைன்றது நாளைக்கு இருக்கும். அதனால் வாழ்க்கைன்றது போராடிட்டு இருக்கிறது தான் வாழ்க்கை. எல்லோரும் அப்படி சந்தோஷமாலாம் இல்லை. எல்லோரும் போராடிட்டு அவங்க இதில் சாதிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அதை நோக்கி தான் நகரமே தவிர மற்றவர்கள் என்ன நினச்சிக்குவாங்களோ இது என்ன நினச்சிக்குவாங்க பற்றிலாம் கவலையே படக்கூடாது. ஆமாயா போச்சியா ஜூலை எழுத போகிறேன்,
அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். தாவேகாவோட அமைச்சரவையில் வந்து விசிகே மற்றும் ஐயூஎம்எல் வந்து இடம்பெற போவதாகவும் அதை விஜய் ஐயோஎம்எல்லாம் எனக்கு ஐயோஎம்எல் தான் காதில் வருது. அதை வந்து முதலமைச்சர் அவர்களே விரும்புவதாகவும் நீ காலைல வந்து ஆதவர்ஜன பேட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் குறிப்பாக இந்த 2 கட்சிகளுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க? அமைச்சரவை இந்த மாதிரி விஷயங்களில் தாவேகாக்குள்ளேயே 2-3 கருத்துக்கள் இருக்குது. 2-3 கருத்துக்கள். ஆமாம், நீங்கள் சொன்ன அதே டீமா, தனித்தனி டீமா இருக்கும். என்னன்னா, இந்த சைடு இருக்கிறவங்க மட்டும் சேர்த்துக்கணும். இது ஒரு மதசார்பற்ற கட்சி மாதிரி நம்ம காமிச்சிக்கணும். திமுக சைடு, திமுக சைடில் இருக்க கூட்டணியை சேர்த்துக்கணும், மதசார்பற்ற காமிக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கவங்க வேண்டா வெறுப்பாக தான் தாவேகாவை ஆதரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுஜன கருத்து கட்சி மேலிடம், டெல்லி மேலிடம், ப்ளஸ்ஸு இவர்களுக்கு சில ஆதாயங்கள். இதை வச்சு தான் இடதுசாரிகளோ காங்கிரஸ் வந்து உள்ளே போயிட்டாங்க. அது முடிவு பண்ணிட்டு உட்காந்துட்டாங்க. கொஞ்சம் அவமானங்கள் இருந்தாலும் அவமானங்கள் நமக்கு ஒரு மேட்ரா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. அப்போ இடதுசாரிகள் விசிகா ஐயூஎம்எல். சார் அந்த லிஸ்ட்டில் ஐயூஎம்எல்லே வரல, லாஸ்ட் மினிட்ல வந்துருக்காங்க அமைச்சரவையில். அதுக்கு குஞ்சாலி குட்டி தான் காரணம். அவர் வந்து கேரளா காங்கிரஸ் தலைவர், அது ஐயூஎம்எல் தலைவர், அகில இந்திய தலைவர் செயலாளர் இவர் இங்கே இருக்கிறார். அவர் திமுகலே சென்டர் அவர். அதனால தான் அங்கே வச்சு ப்ரெஷர் கொடுத்து வந்தாங்க. இன்னொன்று ஊரே ஒரு பக்கம் ஓடும்போது நம்ம மட்டும் தான் நல்லா இருக்காதுன்னு இவங்களும் ஆதரவு கொடுத்தாங்க. அது சில டிமாண்ட்ஸு. நவாஸ் கனி மீண்டும் அப்படியே அந்த வக்போர்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சில கண்டிஷன் ரொம்ப அப்படியே நல்லவர்கள் மாதிரி சொல்லுவாங்க. ஜனாதிபதி ஆட்சி வராமல் தடுப்பதற்காக அப்படின்னு. இந்த உருட்டுலாம் அரசியல்வாதிகிட்ட கேட்டு சலிச்சு போச்சு. இதில் இடதுசாரிகள் வந்து இடதுசாரிகளும் அவருடைய இதை நான் மதிக்கிறோம், ஆட்சியில் பங்கு இல்லைன்றது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் இதுக்குள்ளே வரணும், அதே மாதிரி அவங்களும் வரணுன்றாங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதிமுக பற்றி கேட்கும் பொழுது அவர் அதிமுகவில் என்ன நடந்ததுன்றதை அவர் சொல்கிறார். எப்படி இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பின்புற வாசல் வழியாக உள்ள வரது முயற்சி பண்ணாங்க, திமுக கூட்டணியோட பண்ணணும்னு முடிவெடுத்ததுன்னு. இன்றைக்கும் பல பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த முயற்சி நடந்தது, அதெல்லாம் உண்மை. அதனால தான் பல பிரச்சனை. அது இபிஎஸ் அவர்களே இனிஷியேட் பண்ணாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குல்ல. பிரச்சனையே அங்கே தானே உடையுது. இவங்களுக்குள்ள நேற்று சிவி சண்முகம் பேட்டி என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு ஒத்துக்கிட்டது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு. திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு. இபிஎஸ் முதல்வர். ஆமாம், இபிஎஸ் தான் முதல்வர் ஆகிறாரு. திமுக வெளியில் இருந்து ஆதரிக்குது, கூட்டு மந்திரி சபை, நீங்களாம் அதில் இருக்கணும்னு என்கிட்ட ஸ்டாலின் சொன்னார் அப்படின்னு ஒத்துக்கிறாரு திருமாவளவன். அடுத்த நாள் இல்லைன்ட்டாரு. அதை விடுங்க, பேட்டியில் ஒத்துக்கிறாருல ஃபுல்லாக. அதே மாதிரி அந்த பேட்டியிலே இன்னொன்று நான் சொல்கிறாரு, அந்த இடதுசாரிகள் போய் தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தோன்னே நிலைமை தலைகீழாகிடுது. அப்புறம் இடதுசாரிகளில் போனவங்களை மறுபடியும் திரும்ப இழுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. திமுக அதிமுக சேர்ந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிட்டு பொது முதலமைச்சர் அப்படின்னா இடதுசாரிகள் உள்ள வந்துருவாங்கன்னு. ஆனால் லாக் இங்கேயே இல்லை, லாக் அங்கே இல்லை, டெல்லியில் இருக்குது. அதனால் அந்த முயற்சியும் எடுப்படல. இந்த 2 முயற்சி எடுக்கப்பட்டதுன்றதை யாரும் மறுக்க முடியாது. இதையெல்லாம் சுட்டி காண்பித்து அதனால் அதிமுக ஸ்ப்ளிட் ஆகி இங்கே வந்தாங்க, எங்ககிட்ட இவங்க கொஞ்சம் கரிசனத்தோடு இருக்காங்க, அவருடைய சகோதரத்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்றாரு. என்ன காரணம்னா, நீங்கள் அதிமுக இப்போது நேரடியாக அமைச்சரவையில் உட்காரதில் சில சட்ட சிக்கல் இருக்குது, இந்த ஸ்ப்ளிட் டீம். அதனால் கொஞ்சம் அந்த இது தள்ளி போடப்படும்னு நினைக்கிறேன். இப்போ அமைச்சரவை விரிவாக்கம் நாளைக்கு நடக்கும். அதில் காங்கிரஸு அநேகமாக விடுதலை சிறுத்தைகள் இவங்களை வந்து கூப்பிட்றதுக்கு, இப்போ விடுதலை சிறுத்தைகள் இவங்க வந்து இன்னும் திமுக டாமினேஷனில் தான் இருக்காங்க. ஈவன் சிபிஎம் உட்பட. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, மெயினாக அதிமுக வந்து தாவேகாவை ஆதரிச்சதுன்னா எங்களுடைய ஆதரவை வந்து மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, வீரபாண்டியனும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறதாகவும் திருமாவளவன் அவர்களும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறதாகவும் தான் சொல்லியிருக்காரு. நான் இப்போ கேட்குறேன், அவங்க நான் மதவாத கட்சியா அதிமுக? தெரியுதா? ஆனால் கூட்டணி பிஜேபி கூட அப்படின்றாங்க அவங்க. அதுதான் 2ஆக போயிடுச்சு. அவர் வெளியே வந்த அன்றைக்கே சண்முகம் என்ன சொன்னார், எந்த கூட்டணியில் நாங்கள் இப்போ இல்லைன்னாரு. அப்புறம் என்ன? சரி, நான் கேட்குறேன், கூட்டணிலேருந்தே வரட்டுங்க. கூட்டணியில் இருந்த கலைஞர் தான் வெளியில் வந்தப்போ தான் போய் சேர்ந்துக்கினீங்க. அப்போ இந்த முடிவு எடுத்தீங்களா திமுக கூட கூட்டணி இல்லைன்னு? பாஜக கூட கூட்டணியில் இருந்த திமுக கூட சேரலையா? பாஜக கூட கூட்டணியில் இருந்த ஜெயலலிதா 99 ஆட்சி கவுத்தோன்னே கலைஞர் போய் சேர்ந்துக்கிட்டார்ல,
அப்போ ஜெயலலிதா 2001 ஆட்சி அமைக்கிறப்போ இடதுசாரிகள் எங்கே இருந்தாங்க? போய் சேரலையா? கதை விட்றீங்க. இருக்கிறவனெல்லாம் பைத்தியக்காரன்னு நினைக்கிறது, இவங்க மட்டும்தான் புத்திசாலிங்கன்னு நினைக்கிறது. நீங்கள் எங்கெங்கே யார் யார் கூட கூட்டணி இருக்குன்னு தெரியாதா? வெளியில் வேணால் அது இவங்க திமுகவுடைய அஜெண்டாவை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இப்போவும் சண்முகத்துக்கும் வீரபாண்டியனும் யாருங்க தலைவர்? டெல்லி தானே. டெல்லி தான் தலைவர். டெல்லி தாவேகா ஆதரிக்கணும்னு முடிவு எடுக்குது. தாவேகா கூட அதிமுக சேர்றது பற்றி அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அந்த தாவேகா பெரிய கட்சி, அவர்கள் தங்கள் கூட்டணியில் யாரை சேர்த்துக்கணும்னு இவங்க யாரும் முடிவு பண்ணுறது? மறுபரிசீலனை செய்யணும். நீங்கள் யாரை கேட்டு சொல்கிறீங்க? எம்ஏ பேபி சொன்னாரா? இது சும்மாவே சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலேயே மறுபரிசீலனை சொல்கிறது? கண் துடைப்பு. கண் துடைப்பு இல்லை, நெருக்கடி கொடுக்குறாங்களாம். திமுக தானே உங்களுக்கு தலைவர், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தலைவர் திமுக. அதான் சார், இப்போ வந்து டெல்லி தலைமை வந்து அறிவுறுத்தல் பேரில் செயல்பட்டாலுமே திமுக சொல்கிறது தான் கேட்குது. அப்படி தான் சொல்கிறேன். டெல்லி தலைமை சொன்னாலும் இவர்களால் சகிச்சிக்க முடியல. அன்றைக்கே எப்படி கோவப்பட்டார் அவர் சண்முகம். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் கூட்டணினார்ல. உங்களுக்கு ஏதுங்க கூட்டணி? சிபிஎம்க்கு ஏது கூட்டணி? தொகுதி உடன்பாடு தானே, அப்புறம் என்ன கூட்டணி? பட்டயம் போட்டு எழுதி கொடுத்துருக்கீங்களா திமுக கூட இருக்கணும்னு சொல்லிட்டு? அயோக்கியத்தனம் தானே இது. இடதுசாரிகளுக்கு அந்த இது கிடையாது, தொகுதி உடன்பாடு தான். சேருவீங்க, வெளியே வந்துடுவீங்க, மக்கள் பிரச்சனை நிற்பீங்க. 7 வருஷமாக இவங்களோடய உட்காந்துக்கிட்டு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து சாம்சங்கில் இருந்து இவங்களுக்கு ஜால்ரா அடிச்சுட்டு உட்காந்துருந்தீங்க. ஒரு நாணய வெளியீட்டு விழாவில் கூட எதிர்க்க தைரியம் இல்லை, துணிச்சல் இல்லை, உக்காந்துட்டு முணங்கிட்டு உக்காந்துருந்தீங்க. இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட கூட்டணின்றீங்கன்னா அப்போ என்ன? தனி லாபம் தானே, சுய லாபம் தானே. கடைசி வரைக்கும் வெளியே வந்தீங்களா? ஒரு புது கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க, அவனுக்கு மெஜாரிட்டி இல்லை, இங்கே ஒன்றும் பண்ண முடியாது. போய் அந்த கவர்மெண்ட்டை ஆதரிப்போம். இப்போ தான் கையில் எடுக்கணும் ஒரு கவர்மெண்ட்டை. இப்போ சொன்னால் தான் கேட்பாங்க. சேர்ந்தோன்னா நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம், பள்ளி கல்வியில் இது பண்ணுங்கள், இதில் இது பண்ணுங்கன்னா கேட்பாங்க. அதை தானே செய்யணும் கம்யூனிஸ்டுகள் வேலை. என்ன சொல்லியிருந்தீங்க? எள்ளி நகையாடிட்டு இருந்தீங்க. கடைசியில் மேலே இருந்து கொட்டினோன்னா போய் வேறு வேண்டா வெறுப்பால் போய் சேர்ந்தீங்க. நீங்கள் சண்முகமாக முடிவெடுத்து போனீங்க, அங்கே இல்லை வீரபாண்டியன் முடிவெடுத்து போனாரா? உங்களுக்கு தலைவர் தான் ஸ்டாலின் ஆச்சு. இதுதானே பிரச்சனை. அதனால் இப்போவும் அந்த இது போக மாட்டேங்குது. சரி, அவங்க தரப்புக்கு ஏன் வந்து அமைச்சரவையில் இடம் கொடுக்கல? யார் தரப்பு? கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து இடம் கொடுக்கணும் அப்படின்னு ஏன் தாவேக நினைக்கல? ஏங்க என்னங்க தலைகீழ கேட்குறீங்க? கம்யூனிஸ்டுகள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டாங்க, அவங்க நிலைப்பாடுங்க அது. இல்லை, எது வேணாலும் மாறலான்ற சுச்சுவேஷனில் இதுவும் நடக்கலாம். அது அவங்க கட்சி தானே முடிவு பண்ணணுன்ற. நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோன்னு டெல்லியில் முடிவு எடுப்பாங்க. அப்போ வந்து எப்படி அமைச்சரவையில் கொடுக்கலன்னு நீங்கள் கேட்க முடியும்? அவர் தான் சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா வந்தாலும் ஓகே, ஆனால் உங்கள் உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோன்றாரு. மற்ற 2 பேரும் அமைச்சருக்குள்ளே வரன்றாங்க, நீங்கள் வரணுன்றாரு. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு ஏடிஎம்கே. ஏடிஎம்கே உள்ளே வர்றதில் நம்ம அவர்கள் வந்து கட்சியை விட்டு வெளியில் வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு கீழே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படணும். இவரும் லெட்டர் கொடுத்துருக்காரு. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை? கட்சி தாவல் தகுதி இழப்பு பண்ண வேண்டியவர் சபாநாயகர். அதனால் நேற்று சொன்னோம்ல சில டெக்னிக்கல் விஷயங்கள். இப்போ முதலமைச்சர் இல்லை இவங்களுக்கும் நாங்கள் ஒரு 5 அமைச்சரை கொடுக்குறோன்னு கொடுத்தாருன்னா பதவியேற்க தான் வைக்கணும். அதுக்கப்புறம் வேணால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கோர்ட்டுக்கு போகலாம், கோர்ட்டு வந்து கேட்கலாம். அப்போவும் சபாநாயகர் தரப்பில் அவங்கள நாங்கள் தகுதி இழப்பாக நாங்கள் கருத்தில் நாங்கள் இப்படி பார்க்குறோன்னு ஏதாவது ஒன்று போட்டு இழுத்தா அது நீண்ட நாளைக்கு இழுக்கும். அதனால் சட்டத்தில் இப்படி தான் அப்படி தான்லாம் நீங்கள் பண்ணவே முடியாது. இப்போ வரைக்கும் அவங்கள தகுதியில் போய் இல்லையே. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அதிமுகவில் ஒரு மாற்று அணியாக தனி அணியாக செயல்படுறாங்கன்ற மாதிரி தான் வரும். சபாநாயகரே கேட்டாலும் நாளைக்கு கோர்ட்டில் என்ன சொல்லுவார்? நான் தகுதி இழப்புன்னு இன்னும் முடிவு பண்ணலங்க, எனக்கு சபையை ஒழுங்காக நடத்தணும், இது வரைக்கும் ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு வரல, அது நான் என்னன்றதை நான் முடிவெடுக்கிற வரைக்கும் எனக்கு சபையை நடத்துறதுக்கு இவர்கள் ஒரு அணி அவர்கள் ஒரு அணின்னு நான் என்னுடைய வசதிக்காக நான் கொடுத்துருக்கேன், பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கவர்னர்கிட்டே போனால் கூட கவர்னர் என்ன அதிகபட்சம் என்னங்க கொறடா பற்றி, ஆமாம் கொடுத்துருக்காங்க, இவங்களும் கொடுத்துருக்காங்க, அவங்களும் கொடுத்துருக்காங்க, நான் என்ன என்பது நான் ஆராய்ஞ்சு நான் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போது இவர்களை தகுதி இழப்புன்னு ஆக்காத வரைக்கும் இவர்களுக்கு அமைச்சர் பதவி ஏற்கிறதுல சிக்கலே கிடையாது. தகுதி இழப்பில் எம்எல்ஏ பதவியே போச்சு. அதற்கு பிறகும் கூட இவர்களை அமைச்சராக்கலாம். புரியுதா?
புரியுது. ஆகிட்டு 6 மாதத்துக்குள்ளே 6 நிற்க மாசத்துல வச்சு எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சு. எந்த தகுதி இழப்பு மாறினா இப்போ பொன்முடி தண்டனை வாங்கி தகுதி இழப்பு. அப்போ 6 வருஷத்துக்கு தேர்தல் நிற்க முடியாது. ம். அவங்கள தான் எம்எல்ஏ மறுபடியும் அமைச்சர்லாம் ஆக்க முடியாது. இவங்கள ஒரு வேளை தகுதி இழப்பு சபாநாயகர் செஞ்சிட்டாருன்னா கூட தகுதி இழப்பு ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு அந்த இடத்துக்கு இடைத்தேர்தல் வரும்ல, ஆமா. அங்கே நின்று ஜெயிச்சிட்டா அவரை மீண்டும் அமைச்சராகி. அமைச்சராக்கிடலாம். ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுன்னா 164/8 தகுதி இழப்பு ஆன ஒருத்தர் அந்த சட்டசபை காலம் இருக்குல்ல, எந்த காலகட்டத்தில் அவர் இருந்து அது முடிகிற வரைக்கும் எந்த பதவியும் வாங்க முடியாது. ம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு இடைத்தேர்தல் ஏதாவது வருது, அதில் போட்டிட்டு ஜெயிச்சிட்டாருன்னா வாங்கலாம். ம். அதனால் இப்போ 25 பேரும் தகுதியில் பண்ணிட்டாங்க. 25 பேரும் அதே தொகுதியில் நின்று, ஆனால் எந்த சின்னத்தில் நிற்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. சுயேட்சாவே நின்று தாவேக்கு ஆதரவோட சுயேட்சா நின்று 25 பேரும் ஜெயிச்சிடறாங்க வச்சுக்கோங்க. 25 பேரும் இவருக்கு ஆதரவு கொடுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. 25 பேரையும் நிற்க வைக்க வேண்டிய அவசியம் தாவேக்காவுக்கு என்ன வந்தது? நாங்களே நிறுத்திக்கிறோம் எங்கள் ஆளுங்களை அப்படின்னும். அதெல்லாம் விட்டுருங்க. அது மாதிரி பல இதுக்குள்ளே போவோம், அது நீண்டுக்கிட்டே போவோம். ஆனால் தகுதி இழப்பு ஏற்படாத வரைக்கும் இவர்கள் 25 பேரில் ஒரு 5 பேர் அமைச்சராக்கிறதுக்கு முதலமைச்சர் பரிந்துரை பண்ணால் ஆளுநர் ஏற்றுக்கணும். ஆளுநர் நான் சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து இவர்கள் இந்த மாதிரி கட்சி தாவல் தடை செய்து கீழே வராங்கன்னா தகுதி இழப்பு நடக்கலையே. ஆமாம். சபாநாயகர் பண்ணலையே. பண்ணல. அதனால் அவர் ஒரு கொஞ்சம் ஃபேவராக தானே பண்ணுவார். ஆமாம், நான் இன்னும் முடிவு பண்ணல, நீங்கள் பதவி ஏற்று விடுங்க, தகுதி இழப்பு வந்து அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சபாநாயகர் ரிப்ளையோ ஏதாவது வந்ததுன்னா இது ஒரு சிக்கலான ஒரு நிலைமை தான். அதனால் இதை மாதிரி ஒரு சூழ்நிலை வர வேணாம், அது பொதுமக்கள் மத்தியில் இவர்கள் பெருசாக பிரச்சனையாக கொண்டு போவாங்கன்றதுனால தான் அவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம் அப்படி இப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொல்லிட்டு நிறுத்தியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் இவர்கள் ஏதாவது கூடுதலாக எம்எல்ஏ வாங்குறது இல்லாட்டி கட்சி இவங்கள்ட்ட இருக்குன்னு ஏதாவது சட்ட போராட்டம் நடத்தி ஜெயிச்சாங்கன்னா ஒரு 6 மாதத்துக்குள்ள அப்புறம் வாங்க அப்புறம் அப்படின்ற மாதிரி அப்படின்னு வெயிட் ஆனால் பண்ணுறாங்க. அந்த ஆதரவு தான். ஆதரவு தான் 25 பேர் ஆதரவு. இப்போ என்ன பிரச்சனைனா நஷ்டம் வந்து வெளியே வந்த இந்த 25 பேருக்கு தான், தாவேக்கா கிடையாது. ஆனால் இவர்கள் இப்போ என்ன டிமாண்ட் வைக்கிறாங்கன்னா இவர்களை நம்பி அவர்கள் இருப்பாங்கன்னு வந்துட்டாங்க. ஆமாம். ஆனால் அதிமுக வந்தனால இவர்களுடைய மவுஸ் குறைஞ்சிச்சு. இப்போ ஒரு பந்தா பண்ணி அதிமுக அப்படியே வெளியே துரத்தலான்றதுக்காக இவங்க மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியே துரத்தலானே மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வேற என்ன, அதிமுக ஆதரவு கொடுத்தா நாங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு அர்த்தம். சரி, இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னீங்க, மேலிடம் ஒரு உத்தரவு போடுறாங்க, திமுக ஆதரவு. விசிகே தலைவரும் அதே சொல்கிறாரு. அவர் வெளியே போனார்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேர் தான் போகிறாங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, செல்வ பெருந்தை அவர்கள்ட்ட கேட்குறாங்க, இதே மாதிரி ஏடிஎம்கே வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்ட்டு. பரிசீலனை செய்வோம்ட்டு அவரும் தான் சொல்கிறாரு. அவர் யாருங்க? அவர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர். ஆனால் திமுக பிரிவில் அவர் முடிவெடுத்து ராகுல் இல்லை. செல்வ பெருந்தைக்கு என்ன தாவேக்காக்கு போகணும்னா செல்வ பெருந்தைக்கா முடிவெடுத்தார்? ராகுல் காந்தி தான் முடிவெடுத்தார். செல்வ பெருந்தகை தலைவராக இருந்த காலத்தில் தாவேக்கா கூட இவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதியான நிலைமையில் இவரும் ப. சிதம்பரமும் போய் தானே அதை உடச்சி திமுக ஆதரவுன்னு மாற்றி கொண்டு வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட நீங்கள் எதை எதிர்பார்க்க முடியும்? சரி, இப்போ செல்வ பெருந்தகை பரிசீலனை செய்வோன்னு சொன்னால் அது வந்து அவன் காங்கிரஸுடைய முடிவாகுது. ஒரு சான்ஸ் கிடைச்சா எல்லோரும் அந்த நீங்கள் மழை விட்டம் தூவானம் உள்ளன்னுவாங்கள்ல, அது இப்போவும் தொடருது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அதே கான்வாயை அதே ஒரு இதோட போகிறாரு. அவருக்காக போக்குவரத்து நிறுத்தப்படுகிறது, பல விஷயங்கள் நடக்குது. அவர் எந்த பொறுப்பில் இருக்கார்? திமுக தலைவர்ன்றதை தாண்டி. அப்போ திமுக தலைவர்னால் அந்த தலைவருக்குரிய ஒரு கான்வாய் மட்டும் ஒரு எஸ்கார்டு வண்டி போகலாம், இல்லை முன்னாடி பின்னாடி ஒரு 2 எஸ்கார்டு வண்டி போகலாம். அதே முதலமைச்சர் கூடிய அதே கான்வாய் இந்த மாதிரி போகிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போ இதை ஏன் இவர் வேணான்னு சொல்லலை? ஏன் இதை வாங்கிட்டு போகிறாரு? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு கான்வாய் போகுது அப்படின்னா ஓகே. அப்போ கூட கான்வாய் சிஎம்க்கு மட்டும்தான், 4-5 வண்டி போகிறது, இந்த சைடில் போகிறது, அதெல்லாம் அவரே சிங்கிள் ரோட்டில் போயின்னுக்கிறாரு, சிங்கிள் வேல போகிறாரு. ஆனால் இவர்கள் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்போ இன்னும் என்னன்னா இவர்கள் இன்னும் அந்த அதிகாரம் நம்ம கைவிட்டு போயிடுச்சுன்றதை நம்ப மறுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி தான் நடக்கும். 2 மாதம் ஆகும் இவர்கள் அப்படியே ஐயோ இல்லை அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுக்கு. இன்னும் 2 மாதம் ஆகலைல்ல. இல்லை, அதனால் எனக்கு என்னென்னு பேசிக்கிட்டு அப்புறம் இவர்கள் கையில் போய் ஆட்சி வந்துச்சு. இவர்கள்லாம் தகுதியா? இவர்கள்லாம் பார்க்குறீங்கள, இந்த பேச்செல்லாம் வரதுக்கு காரணம் இந்த இதுதான். இந்த ஒரு அந்த நேற்று கூட நம்ம பேசியிருந்தோம், நேற்று டெய்லி 2-3 நாளாக இதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், தாண்டா நடிமை மனோபாவம்.
ஏன்னா டெய்லி நீங்கள் ட்விட்டர்லேயும் இதுலேயும் இவர்களை மட்டம் தட்டுறதே வேலையாக பத்திரிகையாளர்களும் இப்போ அந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. ஆதரவு பத்திரிகையாளர்கள் இன்னும் அவர்களாலையும் நம்ப முடியல. ஏன்னா இவர்கள் எல்லோரும் திமுக 200 சீட்டு 180 சீட்டு ஜெயிக்கும் நம்பி இந்த படுபயங்கர அறிவாளிகள். அப்போ இவர்கள் நம்ம கூட என்ன சொன்னோம், அதிக வாக்குகள் வாங்குவார், சீட்டாக கன்வெர்ட் ஆகாது. இவர் பிரிக்கிற வாக்குகள் என்டிஏக்கு சாதகமாக அமையணும். ஆனால் திமுக ஆட்சி தொடராதுன்றதில் உறுதியாக இருந்தோம். ஆனால் இவர்கள்லாம் 200 சீட் ஜெயிப்பாங்க, 180 சீட் ஜெயிப்பாங்க, இவர் இன்னும் 5% வாங்குவார், 7% வாங்குவார், இப்படியே சொல்லியிருந்தாங்க. அதனால் இவர்களால் ஜீர்ணிக்க முடியல. அதுக்கு பதிலாக தான் இந்த வார்த்தைகள் அது இது. இப்போ ஆதவ அர்ஜுனாவும் மற்றவெல்லாம் அது சிஎம்முடைய குரல் தான், அது ஆதவ அர்ஜுனோட குரல். அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டார். வரணும் இருக்கணும். இப்போ இவர்கள் உட்காந்துக்கிட்டு இந்த இதெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை நான் வரலன்னா அப்படியே இருந்துக்கான்றாங்க. நீ வந்து இங்கெல்லாம் ரூம்லாம் பிடிக்க முடியாது, இஷ்டந்தான் இங்கே படு, இல்லை ஊருக்கு கிளம்பி போ அப்படின்னு அப்படியே அந்த வடிவேல் கதையாக ஆகிடும். அதனால் இன்னும் 6 மாதத்துக்கு இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், இப்போ தகுதியில் போன்னு எதாவது பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டும் பண்ண முடியாது. மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. சரி சார், இப்போது தாவேக்கா வந்து ஏடிஎம்கே கழட்டி விட பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் யார் எப்படி 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 தாவேக்கா வந்து ஏடிஎம்கேல ஃபோக்கஸ், அந்த பிரிஞ்சு வந்த ஏடிஎம்கேல எஸ்பி வேலுமணி தரப்பில் சரி அந்த ஏடிஎம்கேல ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ சொன்னேன். என்ன நீங்கள் எந்த உலகத்தில் எங்கேயாவது வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கு? இவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறதுல சட்ட சிக்கல் இருக்கிறதுனால அதான் சார், அது அந்த அமைச்சர் பதவி கொடுக்க நீங்களாக கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிற வார்த்தை தப்பாக போயிடக்கூடாது. நான் சொன்னது இவர்கள்ட்ட அமைச்சரை கூப்பிட்றாங்க, இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் கொஞ்சம் விரிவாக சொன்னேன். இந்த தகுதியில் போய் இந்த சட்ட அதை மீறிய ஒரு அமைச்சரை பொறுப்பேற்றுக்கிட்டுனா பொறுப்பேற்றுக்க வச்சுக்கலாம். அது இன்னும் அதுக்காக நான் சட்ட போராட்டம்லாம் நடத்தணும். அதுக்கு பதிலாக இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் அப்படியே தயங்குறாங்கல்ல, அவங்கள சேர்த்துக்க மாட்டோம், அவங்க இல்லை அப்படிலாம் எங்கேயும் சொல்லி ஆதவ அர்ஜுனா. நீங்கள் இந்த காடு கீடெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. அதிமுகவிற்கு கூட்டணியில் இடமில்லை, ஆதவ அர்ஜுனா சூசகம் அப்படிலாம் ஆதவ அர்ஜுனா சொல்லவே இல்லை. அதனால தான் அவர் பேட்டிக்கு அப்புறம் கேள்வியிலும் பதிலும் போயின்னுட்டார். ஏன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவர்கள் வந்திருக்காங்க, ஆதரிக்கிறாங்க. இந்த தாவேக வரக்கூடாதுன்றதில் எடுத்த முயற்சிகள் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால் ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்காங்க எங்கள்கிட்ட. அவங்களுடைய சகோதரத்துவத்தை இதெல்லாம் நாங்கள் மதிக்கிறோம். எல்லாத்தையும் உடச்சி வெளியே சொல்ல முடியாது. எந்த பிரச்சனை இப்போ 32 பேர் இருந்தால் உடனே 10 பேர் 5 பேருக்கு அமைச்சர்கள் இடம் கொடுத்து வேலை நடந்து போய்கிட்டே இருக்கும். 25 பேர் இருக்கிறதுனால தான் சிக்கல். அதனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. சரி சார், இது ஒரு பக்கம் இருக்கிற அக்ரி கிருஷ்ணபதி மற்றும் ஓஎஸ் மணியன் அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சிவி சண்முகத்தை வந்து வாய்ப்பு கொடுத்தது இபிஎஸ் தான், அவர் இப்போ முதுகில் குத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவி சண்முகத்துக்கு யார் வாய்ப்பு கொடுத்தா? எடப்பாடி. அதாவது ஜெயலலிதா அவர்கள் வந்து பொறுப்புகள்லேருந்து வெளியே தள்ளினப்ப இபிஎஸ் வந்து பொதுச் செயலராக வந்ததுக்கப்புறம் இவர் வந்து வாய்ப்பு கொடுத்தாரு, மறுபடியும் மாவட்ட செயலராக ஆக்குனார். பல பேரை ஆக்குனாங்க. ஜெயலலிதா முடிவுக்கு எதிராக பலர் ஆக்குனாங்க. செங்கோட்டையனுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா? இதே அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எங்கே இருந்தார்? நத்தம் விஸ்வநாதன் எங்கே இருந்தார்? ஜெயலலிதாவில் கண்டிக்கப்பட்ட பலரும் வந்து இவர் வந்து வாய்ப்பெல்லாம் கொடுத்தாரு. இல்லை, அவர் கண்டினியூஸாக கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2021 தேர்தல் நீங்கள் வட மாவட்டங்களில் சிவி சண்முகத்தை மீறிலாம் நீங்கள் கட்சி நடத்த முடியாது. எப்படி இவங்க கொங்கு மண்டலமோ அந்த மாதிரி வட மாவட்டத்துடைய தலைவர் வந்து சிவி சண்முகம். சும்மா இன்றைக்கி பிடிக்கலன்றதுலாம் உருட்டக்கூடாது. அதனால் சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, தென் மாவட்ட தலைவர்கள், இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு பலம் தான் எடப்பாடிக்கு பலமாக இருந்தது. பலரும் வெளியிலேருந்து தாக்குதல் மற்ற விஷயங்களில் தடுத்து நின்றது இந்த அணி ஒற்றுமையாக இருந்தனால தான். இந்த அணி இப்போ உடஞ்சது தான் இப்போ பிரச்சனை. உடஞ்சிக்கிட்டு டெய்லி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து சரியில்லை. இதே அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை ஜெயலலிதா மந்திரி பதவியிலேருந்து தூக்குனாங்க. அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு? இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைஞ்சிருந்தால் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அமைச்சராக இருப்பார். அப்போது ஜெயலலிதா அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனவருக்கு பதவி கொடுத்தாங்கன்னு சொல்லலாமா? அதெல்லாம் ஒருத்தர் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்சி வலுவாக இருக்கணுன்றது தானே எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்தார். அதில் தானே எல்லோரையும் அரவணைச்சிட்டு போனார். அவங்களும் வந்து இவருக்கு பெரிய ஆதரவாளராக நின்னாங்கல்ல. சரி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தியா வந்து அந்த பொதுக்குழு மாநாடு நடத்தி பண்ணி கொடுத்தாரு. மூளையாக செயல்பட்டது யார்? சிவி சண்முகம் அவர்கள். சிவி சண்முகம்னு ஒரு கேரக்டர் இல்லைன்னா நீங்கள் பொதுக்குழு இதில் எவ்வளோ ஒர்க் பண்ணாங்க தெரியுமா? டிஎம்கே பேக்ரவுண்ட் ஒர்க்கு அதெல்லாம் சட்ட ரீதியாகவும் ரொம்ப டெக்னிக்காகவும் முறியடிச்சதில் பெரும் பங்கு சிவி சண்முகத்துக்கு உண்டு.
இன்றைக்கி அவர் பொதுச் செயலாளர் இருக்காருன்னா அது. அதனால் இதெல்லாம் வந்து அப்படி இப்படிலாம் இப்போ வந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதிமுகக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறது பங்காளி சண்டையாக போய்கிட்டு இருக்கு. அந்த சண்டையில் வந்து மீண்டும் மீண்டும் பல்ல குத்தி விட்டுறக்கூடாது. பிடிக்கலையா என்னன்றதை பார்த்துட்டு உட்காந்து பேசணும், இல்லை யாரையா மத்தியஸ்தம் வச்சு பேசி முடிக்கணும். இது இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறது இன்னும் திமுகவுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2 கட்சியில் ஒரு கட்சி காலியாகும். இந்த கட்சி காலியாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, திமுக காலியாகிறதுக்கு. ஆனால் இவர்களுக்குள்ளேயே குழி தோண்டிக்கிறாங்க. அதான் பிரச்சனை. அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே வேதனை படுறதுக்கு காரணம், அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. பலரும் வந்து தாவேக்காக போகிறதுக்கு காரணமே இவர்கள் குழி தோண்டிக்கிறாங்க. நியாயப்படி அடிச்சுக்கணும், இங்கே அடிச்சுக்கணும். திமுகவில் ஒன்றால் நான் கட்டேன் என்னால் நீ கட்டினா அடிச்சுக்கணும். ஆனால் இங்கே அடிச்சுக்கிற மேட்ரு பெருசானோன்னு அவங்க ஜாலியாகிறாங்க. இன்னமும் திமுக தாவேக்கா இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இன்னமும் திமுக தன்னுடைய பழைய கூட்டாளிகளை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த பழைய கூட்டாளிகளும் ஆதவ அர்ஜுனா நினைக்கிற மாதிரி ஒரு மதசார்பற்ற அதெல்லாம் உருட்டல், வேறு வழியில் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கொடுக்காமல் போனால் கெட்ட பேர் வந்துடுமேனு ஆதரவு கொடுக்குறாங்க. மேலே இருக்கிறவன் தலையில் கொட்டி கொடுக்க சொன்னானேன்னு கொடுக்குறாங்க. எல்லோரும் போயிட்டாங்களே, நம்ம மட்டும் எப்படி இருக்கிறது ஐயோ அப்படின்ட்டு ஐயூஎம்எல் வந்துக்குது. அங்கேயும் மேலே இருக்கிறவர் இது பண்ணியிருக்காரு. திமுக கவர்மெண்ட்டு இல்லைங்க, மதசார்பற்ற அரசுடைய மொத்த குத்தகைதாரர் திமுக. அவங்க அரசு இல்லை. சரி, அடுத்து யார்? தாவேக்கா. அந்த அடிப்படையில் தான் இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, அந்த உருட்டுலாம் பொய். திமுக ஆட்சி வரதுக்கு தான் இது கூட்டணி, திமுக அதிமுக கூட்டணி ஆட்சி வரதுக்கு தான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. அதனால் அந்த உருட்டுலாம் வேறு. அப்போது இந்த கூட்டாளிகள் இப்போவும் திமுகவால் ஆப்ரேட் செய்யப்படுகிறார்கள். இப்போ அதிமுகன்னு ஒரு இது சார்பு இவங்களுக்கு இல்லைன்னா இந்த நூலை பிடிச்சி இழுத்துருவார் ஸ்டாலின். இழுத்துட்டா தாவேக்காக தடுமாற்றம் ஆடும். அதனால் இது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற அந்த கயிறு மேலே சைக்கிள் ஓட்டும் போது அப்படி போகக்கூடாதுன்றதுக்காக தான் 2 அமைச்சர் பதவி. யாருக்கு? விசிகே, ஐயூஎம்எல். அதுதான் உள்ளே இழுத்து போட பார்க்குறாங்க. ஒன்ஸு உள்ளே வந்து அந்த சுகத்தை அனுபவிச்சுட்டு இந்த சைரன் வச்ச காரு. திருமாவளவர்களே புத்தகம் வெளியீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. விஜய் அவர்களே சொல்லியிருந்தாரு, திருமாவளவர்களுடைய எண்ணம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு அதை இன்றைக்கி பதிவு பண்ணியிருந்தார். ஏன் இவ்வளோ நாளாக மறந்து போச்சா? இன்றைக்கி தான் ஞாபகத்துக்கு வச்சா? இன்னொன்று பதிவு பண்ண வேண்டியதானே, இளவல் வரட்டும் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் தாவேக்கா எங்களை கேட்டாங்க, அந்த வாசல் கதவை நான் மூடிவிட்டேன், அதெல்லாம் மறந்து போச்சா? அப்பப்போ எது தேவையோ அது மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும் போல. இப்போ வந்து பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கப்படும் அமைச்சரவையில் சேர்றதுக்கு அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. சார், திருமாவளவன் வந்து அவங்க பொதுக்குழு கூட்டி கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார், அதுக்கு அடுத்த கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நாங்கள் முடிவெடுத்தா 3 பேரும் ஒன்றா தான் முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்கல்ல, அமைச்சர் கொடுக்குறாங்க, நான் இப்போ போட்டுமா அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் கூட கலந்து ஆலோசிப்பாரா? அவங்க தான் சொல்லுவாங்க, எப்பா ஏதாவது முடிவு எடுத்துக்கடா, நாங்கள் எதுவுமே பண்ண முடியல, முதல்ல வேற பார்த்து நகராரு, விடவே மாட்டேங்கிறானுங்க அவனுங்க, நாங்கள் எங்கடா முடிவு எடுக்குது. இன்றைக்கி சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி நாங்கள் 3 பேரும் ஒன்றா தான் முடிவு எடுப்போம், ஒத்த முடிவாக தான் இருக்கும், அதை மீறி ஒரு சான்ஸ் கிடைக்குது, திருமாவர்கள் போகணும்னு நினச்சாருன்னா வரவேற்கத்தக்க விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போகிறது வரவேற்க? அமைச்சரவை, தாவேக்கா அமைச்சரவையில் குள்ள எங்கள் முதலாளி வந்து இவர் முதலாளி மீறி உள்ளே போறியா போ அப்படின்னு ஒரு அடிமை இன்னொரு அடிமையை சொல்லுது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா திருமாவளவனுக்கு இப்படி போகிறதுக்கும் ஆசை, எங்கள் பழைய முதலாளி கோச்சி வரணும்னு ஆசை. ஆனால் இவங்க தப்பிச்சிக்கலாம். நாங்கள் என்னங்க பண்ணுறது, டெல்லி மேலிடம் எங்களை போக சொல்லுது, கோச்சிக்காதீங்கன்ட்டு இவங்க இருந்துக்குவாங்க. ஐயூஎம்லாம் அது மாதிரி சொல்லும். திருமாவளவனுக்கு மட்டும் இந்த பிரச்சனை இருக்குது. போய் அமைச்சர்களை போயிட்டா ஒன்ஸ் ரிட்டர்ன் கிடையாது, கதவு மூடிடும். சுகத்தை அனுபவிச்சா அப்புறம் இன்னொன்று திமுக அன்றைக்காக கொடுத்துருக்குமா? இல்லை. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தாங்கன்னு சொல்கிறதுக்கு ஏன் தாவேக்கா தயங்குதுன்னா, இவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதுக்கு தான் அடுத்தது கூட்டணி அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அது நல்லது கூட இவங்களுக்கு. ஏன்னா அப்படியே கொண்டு போகலாம். உள்ளாட்சி தேர்தல், 2 மாநகராட்சி கேட்கலாம், நகராட்சிகள் கேட்கலாம், பஞ்சாயத்துகள், ஊராட்சி ஒன்றியங்கள் எல்லாம் கேட்கலாம். இவர்கள் தாராளமாக இவர்கள் தொண்டர்கள் கால் ஊன்றதுக்கு வாய்ப்பாக அமையும். அதே மாதிரி இடதுசாரிகளுக்கும். இப்போ இது எல்லாம் போயிடுச்சுன்னா நாளைக்கு இவங்க டப்பா டான்ஸ் ஆட்டோம் திமுக. அந்த பயம்தான். அதனால தான் நீ போறியா போ அப்படி இப்படின்னு இது பண்ணுறது. அப்போது இந்த
இந்த பழைய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு புது கம்பெனிக்கு போகிறான். சரி போ, அங்கேருந்து நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பண்ணி கொடு. நான் என்ன சொல்கிறேன்னா செய். இந்த மன்னன் படத்தில் ஒருத்தன் போய் மேனேஜர் அங்கே சேர்ந்துருப்பாங்க. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி கதை. இவங்களாம் அந்த கேஸுங்க தான். இதை தாவேகாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் வேறு வழி இல்லை. இந்த சைடு விட்டுட்டா அந்த சைடு தலைக்கு அரிக்கும், அந்த சைடு விட்டுட்டா இந்த சைடு தலைக்கு அரிக்குவாங்க. ஆனால் ரெண்டுத்தையுமே வச்சுக்கிட்டு ஒன்றா காட்டி ஒன்று அப்படியே ஓட்டணும், பொம்மை காட்டுற மாதிரி. இதுதான் இப்போ இது அவர்கள் உள்ள பிரச்சனை. சரி சார், இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அமைச்சரவைக்குள்ளே போகிறாரு, முதலமைச்சரை பதவி கொடுக்குற அளவு கூட அந்த ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இன்னும் வந்து அவருடைய சாதி அடையாளத்தை வச்சு அவர் எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு கருத்து தான் போயிட்டுருக்கு. இது நீங்கள் பாருங்களேன், ஒரு தலித்தை முதல்வராக்க விடமாட்டேங்கிறாங்க இப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் கொஞ்சம் கூட அவருக்கு கூச்சமே இல்லை பாருங்கள். 2 எம்எல்ஏ வச்சுருக்கிற ஒரு கட்சி, அந்த கட்சியை அவர் தலைவரை முதல்வராக்க விரும்பினது வந்து தலித் என்பதால் அல்ல. நைஸாக திசை திருப்புறாங்க. ஆக்சுவலாக அவரை செகண்ட் ஆப்ஷனாக அதை கொண்டு வராங்க. நீ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே நீ கொண்டு வந்தால் கூட நம்ம பாராட்டிடலாம். திமுக அதிமுக சேர்ந்து ஒரு தலித் முதல்வரை, ஒரு தலித் ஒருவரை முதல்வராக்குறாங்க, இந்த அரசு அமையட்டும், 2 பேரும் கூட்டாக இருந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனை கொண்டு வந்தால் நீங்கள் இடதுசாரிகளை கூட அவங்க இழுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க. ஆனாலும் இழுத்துருப்பாங்க. ஏன்னா இதுக்கு பேக்ரவுண்டில் யார் இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இல்லையே. திரும்ப ஃபஸ்ட் ஆப்ஷன்னு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இடதுசாரிகள் அங்கே போயிட்டாங்க, 116க்கு வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணலாம்? இப்படி ஒரு ஆப்ஷன் போட்டால் இடதுசாரிகள் ஒருவேளை வந்துடுவாங்களோ அப்படின்றது தான் திருமாவளவனை கொண்டு வராங்க. இங்கே எங்கே தலித் வருது? இது அவர் வேறு சொல்லிக்கிறாரு. இவர் சொல்கிறார் பத்திரிக்கையாளர், அவருக்கு தான் வெக்கம் இல்லை. நீங்கள் எதங்க உண்மையிலே நீங்கள் எதங்க ரிவ்யூ பண்ணணும்? ஒரு மனிதன் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதோ ஒன்று 108 சீட்டு வந்துட்டாப்புல, அந்த கட்சி வந்துடுச்சு. அந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் 2 எதிரிகள் ஒன்று சேர்கிறார்களே, இது திமுக அதிமுகவுடைய அரசியலுடைய பின்னடைவா, சுயலாப அரசியலா, சுயநல அரசியலா, இவர்களுடைய மறைந்த தலைவர்களுக்கு துரோகம் செய்கிறாங்களா? இதை எப்படி பார்ப்பதுன்னு தானே அந்த கோலப்பன்லேருந்து எல்லாரும் ரிவ்யூ பண்ணணும். ஆனால் என்ன ரிவ்யூ பண்ணுறாங்க? இந்த துரோக அரசியலில் திருமாவளவனை கொண்டு வந்து ஒரு ஆப்ஷனாக வைக்கிறாங்க, 2வது ஆப்ஷனாக. திருமாவளவன் இதை புரிஞ்சிக்கணும். மொதல் ஆப்ஷனில் நீங்கள் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர். 2வது ஆப்ஷனில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது காரணமே இடதுசாரிகளை இழுக்கலாம், இதை வச்சுக்கிட்டு திருமாவளவனை காமிச்சு இழுக்கலாம். அதன் மூலியமாக தாவேக ஆட்சி வரடம் பண்ணி இந்த டீம் உட்காரலான்னு தான். அது வந்து ஏன் நடக்கலைன்னா டெல்லி இடதுசாரிகள் தலைமை உறுதியாக இருந்துச்சு. அதனால் அந்த ஆப்ஷன் நின்று போச்சு. இதில் திருமாவளவனை வந்து ஆக்க விடாமல்னு ஒருத்தர் பத்திரிகையாளர் போடுறாருன்னா அவர் ஏமாந்துட்டாரா, இல்லை மற்றவங்க ஏமாளித்தனத்து மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குதா? எல்லாரையும் ஏமாளின்னு நினைக்கிறாரா? எப்படி இதை பார்க்குறது? உங்களுக்கு அந்த ஏமாளித்தனம் இருக்கலாம், எல்லாருக்கும் அது இருக்குமா? மற்றவர்களுடைய ஏமாளித்தனத்து மேலே நம்பிக்கை வச்சு எழுதுறாரா? இதை என்ன பார்வை இது? நியாயப்படி நீங்கள் 2 திராவிட இயக்கங்கள், ஒன்றை ஏற்றுக்கொண்டிருந்த திராவிட இயக்கங்கள் தங்களுடைய நிலையை விட்டுட்டு இந்த மாதிரி இறங்கி போய் பண்ணுறது ஏதோ ஒரு திராவிட கட்சி அழிவை சந்திக்கும். ஆனால் அதையும் மீறி இவர்கள் பண்ணுறாங்கன்னா இது என்ன வகையான அரசியல்? சுயநல அரசியலா, சுயலாப அரசியலா, அல்லது தேவையான அரசியலா? இது தேவையா? இது சரியா? இந்த நிலைப்பாடு சரியா? இப்படிலாம் கொண்டு போயிருக்கணும். ஹிந்துவில் ஃபேக்ட் செக்கு அப்படின்ற ஒன்று வைரலாக போயிட்டு இருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வகை தாங்க. நம்ம 2-3 நாளாகவே பேசிகிட்டு இருக்கிறோம்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு விதமான ஆதிக்க மனப்பான்மையோடு இவர்களை அணுகுவது. எல்லாம் வந்துட்டான், எல்லாம் எப்படி வந்தான்? இப்போ சில இடங்களில் ஒருத்தன் வந்திருப்பான், அவன் திறமையால் வந்தானோ இல்லை ஏதோ வந்தான், ஒரு பொறுப்பில் வந்து உட்காந்துருப்பான். கேட்டான், அவன் ஒரு ஆளே கிடையாதுங்க, அவெல்லாம் நம்மக்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் பார்த்து இது பண்ணுவேன். டீ ஷாப்பில் கூட காசு இருக்காதுங்க. இந்த நடிகர்களில் சில பேர் நல்லா நடித்து கொஞ்சம் ஆளாயிட்டான்னு சொல்லுவேன். யாரை சொல்லுவேன்? என்கிட்ட வந்து நின்று இருந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு சொல்லி விட்டேன். நீ பாருங்கள், இதெல்லாம் டீ சாப்பிட கூட காசு இருக்காது, சாப்பாடு வாங்கி கொடுத்ததுக்கு இன்றைக்கி அது பாருங்கள். அதே அவன் அண்ணான்னு கட்டி பிடிச்சாங்க வச்சுக்கிங்க ஒரு அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இல்லை, நடந்திருக்கும். ஆனால் வளர்ச்சி அடைஞ்சிட்டானே, சரி உங்களை அலட்சியப்படுத்திட்டே போகிறான், போங்க வேலையை பார்த்துட்டு போயிடணும். பி ராமமூர்த்தின்னு ஒரு தலைவர் இருந்தார்.
தமிழ்நாட்டுடைய தலைவர், அகில இந்திய பொலிட் பியூரோ மெம்பரு, மிகப்பெரிய தலைவர். ம். அவர் வந்து பெரிய தொழில் நிறுவனத்துக்கு தொழிற்சங்க பிரச்சனை, தொழிற்சங்கம் இல்லை, கவர்மெண்ட் இதில் ஏதோ பிரச்சனை, ஒரு பெரிய இதுக்கு அவர் யாராவது சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. அந்த நிறுவனத்தில் இருக்கிற பெரிய ஆள் வந்து இவருனால ஆதாயம் அடைஞ்ச ஒரு ஆள். இவர் வந்து வச்சார், வேலைக்கு வச்சார், ஏதோ ஒன்று. அவரை கூட்டு போனால் சரியாக இருக்குன்னா அவரை கூட்டு போயிட்டாங்க. அவருக்கு இதெல்லாம் தெரியாது. சரி இப்போ உட்காந்து பேசணுன்னா அவனும் ஒரு வழி இல்லாமல் வச்சுட்டு அப்புறம் சொல்லியிருக்கான், ஏங்க நீங்களே இது பண்ண தானே அவரை போய் கூப்பிட்டு வர்றீங்க அப்படி. இதை போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் உடனே கோவப்பட்டு அவன் எப்படி இப்படி சொல்லலாம், எப்படி இருந்தான் தெரியுமா, நான் மட்டும் இல்லைன்னா அப்படிலாம் அவர் சொல்லலை. ஓ அப்படி சொன்னாப்லையா, சரி சரி அப்படின்னு போயிட்டாரான். அந்த மாதிரி கடந்து போயிடணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். விமர்சனம் வச்சோமா தாவேக்கா மேலே, கட்சிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, ஆனால் மக்களுடைய தீர்ப்பு ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த அலையில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்டான். இந்த கவர்மெண்ட்டை பாதுகாக்கணுன்றதில் ஆரம்பத்துலேருந்தே பேசுகிறோம். அவருக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். கொல்லப்புற வழியாக வராதிங்க, தப்பு. உங்கள் கட்சியில் 2 கட்சியில் ஒரு கட்சி காலி ஆகிடும். இன்னொன்று இது ஒரு எத்திக்ஸே கிடையாது. நீங்கள் 2 பேருமே 50 ஆண்டு காலமாக அதிமுகவுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான். ஜெயலலிதா கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கிறவர் அங்கே சம்மந்தம் பண்ணாலே அவர் கதை கந்தல். இனிஷியலே மாற்றிக்கிட்டவங்களாம் இருக்காங்க எம்எல்ஏல. அப்பா எங்கள் அப்பாவே கிடையாதுன்ற அளவுக்குலாம் அந்த அளவுக்கு இருந்த ஒரு இதில் நீங்கள் வந்து இன்றைக்கி இப்படி சேர்றீங்கன்னா, இது வந்து டெல்லியில் காங்கிரஸுடைய அழிவு, வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் சிபிஎம் ஒன்றா லாஸ்ட்டில் அழிஞ்சு போனது, இந்த மாதிரி தான் போய் முடியும். ஒரு எதிரி ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தர் இருப்பாங்க, இல்லாட்டி ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. அப்போ இந்த வேலையை எப்படி செய்யலாம்? இன்றைக்கி உட்காந்துட்டு அம்மாவாலவே சண்முகம் ஓரங்கட்டப்பட்டவர்னா, அம்மா தானே திமுகவை எதிர்த்தவங்க. அப்போ அம்மா கொள்கைக்கு எதிராக போய் சேர்றீங்களா? அதுக்கு பேர் என்னது? அதை சண்முகம் எதிர்க்கிறாருல்ல, அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அரசியலில் அதெல்லாம் நடக்கக்கூடியது தானே சார். அப்போ எதையுமே பேசக்கூடாது. அரசியலில் இதெல்லாம் சாதாரண. ஜெயலலிதா அவர்களே வந்து பாஜக எதிர்த்தாங்க தானே. ஜெயலலிதாலாம் பாஜகலாம் வெறுக்கலை. இன்னொன்றுங்க, ஜெயலலிதாவும் சரி எம்ஜிஆருடைய இதில் தானே நடப்போட்டாங்க. எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்தாருங்க டிஎம்கே எடுத்து, நம்ம ஏடிஎம் கூட டிஎம் கூட போகலான்னு தான் முடிவு எடுத்தாங்களா? இல்லை. அப்புறம் அப்படி தான் நீங்கள் கேட்கணும். பாஜகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது ஒரு தேசிய கட்சி. இங்கே காங்கிரஸ் பாஜக உள்ளே வர்றாங்க. ஜெயலலிதா பாஜக எதிர்த்தாங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஜெயலலிதாவுக்கு எந்த இதுவும் கிடையாது. மோடி நல்ல நண்பர், ஆனால் பாஜக சேர்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜெயலலிதாவுடைய ரூலு. மோடியில் அந்த லேடி அது வேற, மோடி ஃப்ரெண்டு. முன்பு ஒரு முறை தவறு செய்து விட்டேன் அதெல்லாம் இல்லை. அவன் ஒரு மாதிரி இது டிப்பிக்கல் இது அவங்க. அதனால் இங்கே எங்கே பிரச்சனைனா திமுக தான் அடிப்படையில் சித்தாந்த ரீதியாக பாஜகவுக்கு எதிர்ப்பு. அதிமுக அதெல்லாம் கிடையாதுங்க. சித்தாந்தம் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. திமுக தான் உருட்டுறது. அவங்க போய் பாஜகவோட சேர்ந்தது கேளுங்க, அது நான் சொல்லுவேன். சித்தாந்த ரீதியாகவே எதிரியாக இருக்கிறவர்கள் எப்படிங்க போய் சேர்ந்தாங்க? நாளைக்கு தாவேகா சேர்ந்தால் நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அது சும்மா அப்படி அந்த நேரத்துக்கு சொல்லிக்கிறது, கொள்கை எதிரி அந்த எதிரி அதெல்லாம் கிடையாது. இனி யாருக்குமே அது கிடையாது. சித்தாந்தம் அதெல்லாம் பிஜேபிக்கு இருக்கும். காங்கிரஸ்லேயே பாருங்கள், காங்கிரஸ்லேருந்து பிஜேபியில் இருக்கிறவங்களாம் யாருங்க அன்றைக்கி சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் போய் கேட்குறீங்க? பிஜேபியில் இருக்கிறவங்களாம் யார்? சுபந்த அதிகாரி யாருங்க? திரிணாமுல் காங்கிரஸ். அதுக்கு முன்னாடி மம்தா யார்? காங்கிரஸ். சுபந்த அதிகாரி காங்கிரஸ். இன்னைக்கு யார் அவர்? பாஜகவுடைய முதல்வர். சிந்தியா எடுத்துங்க, விமானத்துறை அமைச்சர். யார் அவர்? எங்கே? அதுக்கு முன்னாடி எங்கே? காங்கிரஸில் இருந்தார். எவ்வளோ பேர் நீங்கள் கொண்டு வரலாம் கணக்கில்? அதனால் அதெல்லாம் வந்து இனி வருங்காலங்களில் அது கிடையாது. காமிச்சிக்குவாங்க. கம்யூனிஸ்டுகள் பாஜக 2 பேரும் ஒருத்தரை இது சேர்த்துக்க இது பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரி காங்கிரஸை ஏன் பாஜக அப்படி பார்க்குதுன்னா, காங்கிரஸ் என்னைக்காவது உயிர் வந்துச்சுன்னா அது தனிப்பெரும் கட்சியாக உயிர் வரும். அதனால் காங்கிரஸை காலி பண்ணணுன்னு காங்கிரஸ் முக்து பாரத். அதனால் நீங்கள் வந்துட்டு இருவேறு கொள்கைகள், இது பெரிய கம்யூனிஸ்டும் பாஜக ஒன்று சேர்ந்த மாதிரி கதை இது. எது திமுக அதிமுக சேர்ந்தது. நாளைக்கு காலி ஆகிடுங்க கட்சி காலி ஆகிடும். அதுதான் சொல்ல வரேன். அது வந்து பெரிய தவறு. மற்றபடி இவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பலை. அவருடைய உழைப்பு பெருசு தான், இவர்களுடைய உழைப்பும் பெருசு தான். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணுமா? இருந்து ஆகணும். இன்றைக்கி அடிச்சுக்கிறீங்கன்னா அது யாரும் ஏற்றுக்க முடியாது.
ஏதாவது முடிவெடுத்து கட்சியை காப்பாற்றுங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். கட்சியை கொண்டு போய் உடச்சி ரெட்டை இலையை முடக்கி அதிமுகன்னு ஒன்று இல்லாமல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஸில் செகண்ட் வந்துடலாம். அதை கெடுத்து விட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாத டப்புன்னு அவங்க வந்துடுவாங்க. டக்குன்னு அது அந்த பறவைக்கு உயிர் வந்துடும். திமுக ஒன்றும் சாதாரண இதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த இதெல்லாம் மறந்துட்டு உயிர் வந்துச்சுன்னா அது பாருங்கள், அடின்னு அடிச்சின்னு இருக்காங்க பாருங்கள். இந்த ஆட்சிக்கு 6 மாதம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு 6வது நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? போயிட்டு இருக்கு நிற்காம. அவர் சொல்கிறார், தங்கந்தனர் சொல்கிறார், அவங்க வந்து மாயாஜால உலகத்தில் மாய உலகத்தில் வாழ்கிறார்கள். அது நீங்கள் தாங்க மாய உலகத்தில் வாழ். அவங்க உலகம் வேற, நம்ம உலகம் வேற வேற இல்லை. அப்புறம் அவரை மாதிரி காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிங்க, அவரை மாதிரி எதுக்கு ரேம்ப் வாக் போனீங்க, அவரை மாதிரி எதுக்கு அந்த டவல் எடுத்து சுற்றினீங்க, எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? ரோட் ஷோ எதுக்கு போனீங்க அவரை மாதிரியே? அது மாய உலகம் தானே, ஏன் ஃபாலோ பண்ணீங்க? நீங்கள் எந்த உலகத்தில், உங்கள் முதல்வர் எந்த உலகத்தில் வாழ்ந்தார்? உங்கள் தலைவர் வெளி உலகத்துக்கு அவர் ஏதாவது சம்மந்தம் இருந்ததா? இதில் கொளத்தூரில் கூட்டு போய் குரூப் டான்ஸ் ஆட உள்ள அன்றைக்கே சொன்னோமா, மக்கள் வெறுப்பாக பார்ப்பாங்க. 60 வயசு 40 வயசு 20 வயசு என்ன இது? அவர் கொண்டு போய் கவுத்தார், அவர் கைத்தட்டி சிரிச்சுன்னு. அன்றைக்கே நம்ம என்ன சொன்னோம்? கலைஞராக இருந்தால் இதை அனுமதிப்பார் வேலைக்காக ரெண்டார். இது மாய உலகம் தானே. ஆமாம். ஒரு பொதுமக்கள் பார்த்தாலே வெறுப்பாக பார்ப்பான். நீ அந்த இடத்துல போய் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பைக் ஓட்டுறது, ஒரு இந்த ரீல்ஸ் போட்ட பசங்களை கூட்டு போய் ரீல்ஸ் பண்ணுறது, அப்புறம் ஒரே ரீல்ஸாக போட்டு தள்ளுறது, இதெல்லாம் மாய உலகம் தானே. இன்றைக்கி உட்காந்துட்டு அவங்கள சொல்கிறாங்க ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. நீங்களாக தாங்க பண்ணியிருந்தீங்க. உங்கள் ஐடிவிங்லேருந்து எல்லோரும் என்ன பண்ணியிருந்தீங்க? அவரை ஒரு நடிகராகவே நடிக்க வச்சுருந்தீங்க. ஆனால் அவனா உட்காந்துக்கிட்டு ஒரு இது பேசுவார்ல வீடியோ, அதெல்லாம் என்னது? அவர் பேசுகிற வீடியோக்கும் நடைமுறைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? எஸ்ஐஆர் ஒரு தீவிர திருத்தப்பணி, ஐயோயோ நெஞ்சம் பதைக்குதுன்னு வீடியோ போட வச்சிங்களே, அது மாய உலகம் தானே. அரசு நடைமுறை தானேங்க எஸ்ஐஆர். ஆமாம். அதுக்கு எதிராகவே முதலமைச்சரை வீடியோ போட வச்சிங்களே, அது மாய உலகம் தானே. தமிழில் உயிரெழுத்து மெய்யெழுத்து இருக்குது, உயிர் மெய் எழுத்து இருக்குது. உயிர் மெய் எழுத்தில் ஒன்று தான் ரூ. நீங்கள் என்னமோ அதை கண்டுபிடிச்ச மாதிரி, பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஐயோ ரூ 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 ரூன்னு பெருசாக போட்டுக்கின்னு பட்ஜெட்லாம் போட்டு பண்ணீங்களா? அதுக்கு பேர் என்ன சார்? மாய உலகம் தானே. உயிரெழுத்து மெய்யெழுத்து சேர்ந்த உயிர் மெய் எழுத்தில் ஒன்று தானேங்க ரூ. ஆமாம். ரா ரா ரி ரி ரூ ரூ. தமிழ் கிளாஸ் எடுக்கிறீங்க? எடுக்கணுங்க அவங்களுக்குலாம். ஏன்னா தமிழுக்கே நாங்கள் தான் சொந்தக்காரன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது. பாதி பேர் தமிழுக்கு சொந்தக்காரங்க இல்லை, தாய்மொழி அது கிடையாது. ஆனால் நாங்கள் தான் தமிழ்ன்றது. அப்போது இந்த திமிர் தானே இது. ரூவை நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சோம் யார்? குஜராத்துக்காரன். அந்த ஸ்ட்ராட்டஜி டீம் ஹெட்டு பாவம், அவனை ஆதவ் அர்ஜுனாட்ட இருந்து சம்பளத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்க போனார். இப்போ உங்களுக்கு வேணால் இது பெரிய விஷயமா தெரியும், இந்த ரூன்னு போட்டுக்கிட்டா பெரியன்னு. இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரனான்னு கேட்குறேன். எங்களை இன்னும் பைத்தியக்காரனவே நினச்சின்னுறல்ல, அதான் கேட்கணும். இருக்கிறவங்களாம் பைத்தியக்காரனா? ரூபாய்க்கு 20 தானங்க போடுவீங்க? ஆமாம். கூனா போடுவீங்க? பல தடவை கேட்டேன் நான் அந்த கேள்வியை. ரூபாய்க்கு என்ன போடுவீங்க? தூ இவர் தூ 30 ரூபா கொடுறா, என்னடா தூண்டுற? ஆமாடா அவர் ரூன் போகிறாங்க பிடிக்காது அப்படின்னு. துபாய் துபாய் அது வேற. ஹாப் ஆர் ஹவாலா அப்படின்னு. அப்போ ரூபாய்க்கு இன்னும் இதுதான் கண்டுபிடிச்சாராம் தங்கம் தென்னர்ஸ் தான். இருக்கிறவங்கலாம் பைத்தியக்காரனுங்க. இதெல்லாம் மாய உலகம் இல்லாமல் வேறு என்னதுங்க சொல்லுங்கள்? 1-2 மாய உலகமாக நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. அதனால் டெய்லி காலைல எஞ்சால சுப்ரபாதம் மாதிரி ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு, அது என்ன உலகம்? என்ன உலகங்க அது? யூ எப்பா கொஞ்சம் நிம்மதியாகுது. இப்போ டிவி போதான் பயமாக இருக்கும். அடுத்த சேனல் ஸ்டாலின் தொடர், அடுத்த ஸ்டாலின் தொடரட்டும், அடுத்த சேனல் ஸ்டாலின் தொடரட்டும். என்ன அதுக்கு பதிலுக்கு யாராவது ஏடிஎம்மில் ரெடி பண்ணி போட்டிருந்தா கூட கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் ஆகும். அப்பா இவர் எடப்பாடி வரட்டும் தமிழ்நாடு வரட்டும்னா எப்பா சரிடாப்பா ஈக்குவல் ஆகுறான்னு முழுசும் இது தான். தாவேகா சைடு ஒன்று போட்டிருந்தாங்களே, அது கூட ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அது வந்து ஃபுல்லாக டிவிலெலாம் போடலையே, அவங்க ஃபுல்லாக சோஷியல் மீடியா இது பாடும், சோஷியல் மீடியாவில் தான் பாடின்னு இருக்கோம். இதுதானே அப்படியே. நீங்கள் அவனுக்காக தண்டனை கொடுன்னு வச்சுக்கிங்க, ரூமில் போட்டு கையெல்லாம் கட்டிட்டு சாலிந்தோட ரெட்டும்னா போதும், நாக்கு தள்ளிடும் அவனுக்கு. அப்படி தானே இருந்தது நீங்கள் டிவி கீவின்னு. அதனால் இதுதான் இது இவர்களுடைய இது. இந்த ஃபேக்ட் செக்கு இதெல்லாம் என்னென்னா நீ ஃபேக்ட் செக் பண்ணுங்கள், நல்ல விஷயம். ஆனால் அது என்னமோ தாவேகாவுடைய குற்ற மாதிரிலாம் கொண்டு போகிறீங்க. இன்றைக்கி இந்து பத்திரிக்கைக்கே ஃபேக்ட் செக் பண்ணணும். ஏன் தெரியுமா?
எப்படி இருந்த இந்து இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஒருத்தர் என்னன்னா தலித்தை முதல்வராக்காமல் விட்டு விட்டார்கள். இன்னொருத்தர் அடி செருப்பால் அடிப்பேன் தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். ஒருத்தர் பத்திரிக்காராக அவர் என்னன்னு தெரில, அவர் தற்குறிகள் அது இதுன்னு. இன்னொருத்தர் என்னென்னா ஃபேக்ட் செக் பண்ணுறேன்ட்டு. அந்த இது ஓகே. ஆனால் உங்களோட எடுத்துக்கு ஐடிவிங்க எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. ஏதோ தாவேக்காக ஏமாற்றி வந்த மாதிரி இது பண்ணுறாங்க, போர்ட்ரே பண்ணுறாங்க. முதல் பெண் அமைச்சர் தாவேக்கால இருக்குன்னு ஏன் ஒருத்தன் போடுறான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான். அதை எப்படி தாவேக்கா அப்போ அந்தளவுக்கு அறிவு இல்லாமல் இருக்காங்க தாவேக்கால. எவனோ ஒருத்தன் உட்காந்து ரீல்ஸ் போடுறான், அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபேக்ட் செக்கு அப்படின்னா நான் கேட்குறேன். துரைமுருகன் எம்ஜிஆர் கலைஞரிடம் போய் கெஞ்சினார், என்னால் முதலமைச்சர் தெரியாமல் இது பண்ணிட்டேன், என்னால் முடியல, நீங்கள் பொறுப்பேற்றுங்க கெஞ்சினார். பேட்டி கொடுத்தாருங்க, கெஞ்சினார். அவர் உடனே நான் என்ன போரஸ் மன்னனை நினைத்து கொண்டாயா, நீ அலெக்சாண்ட்ரா, எனக்கு நாட்டை திருப்பி தருகிறாயா அப்படின்னு கேட்டாருன்னு உருட்டினார். அப்போ பண்ணியிருக்க வேண்டியதானே ஃபேக்ட் செக்கு. எவ்வளோ விஷயங்கள். கப்பு 2 கொண்டு போய் குத்தாருலாம் ஒருத்தர், முழு கப்பு 2 கப்பு. மாற்றுத்திறனாளிகள் கிரிக்கெட் அன்றைக்கி ஃபேக்ட் செக் பண்ண வேண்டியதானே. அந்த செய்தியாவது போட்டு கிண்டல் பண்ணீங்களா? அதனால் இவர்கள் எல்லோருமே தலையே ஆடும்போது கீழே இருக்கிறதுலாம் என்ன ஆகும்? தலையே கூட போயிட்டு செல்லை வச்சுக்கின்னு ஃபோட்டோ எடுத்துக்கின்னு வாக்கிங் பார்ட்னராக போகும்போது. அதனால் அவர்கள் இப்படி போயிட்டாங்க. எல்லோருமே கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு மனநிலையில் அப்படி இருந்துட்டு அந்த இதை பொருத்திக்கிறாங்க. இங்கே பாஜக எதிர்ப்பு மனநிலை, அதுக்கு ஒரே தீர்வு இவர்களை ஆதரிப்பது அப்படின்னு. அப்புறம் இன்னும் பிற சரி சார், ஒரு முக்கியமான கேள்வி. தாவேக்காவோட மாணவர் அணியினர் மருத்துவமனை ஆய்வு பண்ணி ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. மருத்துவ அணியினர் தான் அவங்க மருத்துவமனை ஆய்வு ஒன்று சொல்கிறாங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று சொல்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வாங்கி தர்ற வேலை இதெல்லாம். மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் அருண்ராஜ், அவர் தான் போய் ஆய்வு பண்ணலாம். அவரு போகலாம், இல்லை லோக்கல் எம்எல்ஏ போய் ஆய்வு பண்ணலாம். இவங்க யாருங்க? இவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க? இவங்க யார்? இவங்க அந்த கட்சியுடைய மருத்துவ அணியினர். மருத்துவ முகாம் நடத்துங்க. அருண்ராஜிட்ட சொல்லி, அமைச்சர் அருண்ராஜிட்ட சொல்லி, சார் எனக்கு கொஞ்சம் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸு டாக்டர்ஸ் இது பண்ண சொல்லுங்கள் சார், நான் முகாம் நடத்துகிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் சார், மருந்துக்குலாம் வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆய்வு பண்ணுறது நீங்கள் யார்? அதிகாரியா நீங்கள்? இந்த ஆய்வு பண்ணுறது, அதிகாரி கூப்பிட்டு மிரட்டுறது. நான் ஒன்று சொல்கிறேன், அதிகார வர்க்கம் தனி, அதில் ஓரளவு தான் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். லைட்டாக அப்படி பயமுறுத்திக்கின்னு பண்ண ஏன்னா இவங்கள வச்சு தான் நீங்கள் வேலை வாங்கணும். அதில் அமைச்சர்கள் ஆய்வு அதுனா கொஞ்சம் அப்படி போயிடும். அதே மாதிரி இது ரொம்ப ஓவராக பண்ணிங்கன்னா அது ஒரு டீம் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். அது ஒரு பெரிய சிக்கலில் போய் முடியும் கவர்மெண்ட்டுக்கு. இதெல்லாம் அப்பட்டமாக மீறல். இந்த இதெல்லாம் அனுமதிக்கக்கூடாது. சரிங்க, அவனை ஒருத்தன் அடிச்சிட்டான், அவர் அட்டெண்டரு, யார் நீ என்ன கேட்குற அப்படின்னு ஒரு அடி அடிச்சிட்டான், அவன் தகராறு ஆயிடுச்சு. நீங்கள் எந்த இதில் போய் நீங்கள் முறையிடுவீங்க? அடிதடின்னு வேணால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்பவும் போலீஸ் என்ன கேட்கும், நீங்கள் யாருங்க, எதுக்கு நீங்கள் அங்கே போனீங்க? ஆமாம், அதான் கேட்பாங்க. இதே ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு அரசு அதிகாரியோ இல்லை அமைச்சரோ ஆய்வு பண்ணால் அங்கே எவனா பண்ணான்னா அது பெரிய சிக்கலாகும். அதனால் அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தும் தலைவர் விஜயும் தான் இது சம்மந்தமாக முடிவெடுக்கணும். இதெல்லாம் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும், டக்குன்னு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். இதே வேலையை திமுகவில் பண்ணால் நம்ம ஏற்றுக்குவோமா? மாட்டோம். திமுக மருத்துவர் அணியினர் அப்படின்னு போய்கிட்டு அத்துமீறல் தானே சொல்லுவோம். யார் பண்ணாலும் தப்பு தான். அது கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆர்வ கோளாறுத்தனமாக பண்ணுறது தான் மக்கள்கிட்ட கெட்ட பேர் ஆகிடும். இதுங்களுக்கு நம்ம சும்மா இருக்கிறோம், இதுங்க இன்னொன்று நினச்சிக்கிட்டு இருக்கிறது நம்ம தான் மருத்துவ அணி அப்படின்னு போட்டு நம்ம சுகாதாரத்துறை அப்படின்னு. எங்கள் ஆட்சி வந்துச்சான், உங்கள் ஆட்சி இல்லை, ஆட்சி மாற்றம் வந்திருக்கு. முதல்வராக விஜய் இருக்கிறார். உங்கள் ஆட்சி வந்திருக்குன்னா அது பொதுவான மக்களுடைய ஆட்சி தான் அது. அதில் நீங்கள் உங்கள் கட்சி தலைவருக்கு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்குங்க. இந்த மாதிரிலாம் போய் பண்ணிங்கன்னா உங்கள் ஆட்சி அப்படின்லாம் பிரித்து வச்சிங்கன்னா ஜனங்களும் பிரிச்சுடுவாங்க. அதனால் இந்த வேலை செஞ்சு கெட்ட பேர் வாங்கக்கூடாது. முடிந்தால் நல்லது செய்யுங்க. மருத்துவ முகாம் நடத்துங்க. மருத்துவ அணியினர், தாவேகா மருத்துவ அணியினர் மருத்துவ முகாம், இந்த இதெல்லாம் பண்ணுங்கள். இல்லையா போய் பார்க்குறீங்க, ஆய்வு இல்லை, பார்த்த விஷயத்த அமைச்சர் கன்வே பண்ணிங்கன்னா அமைச்சர் நடவடிக்கை எடுப்பார். நீங்கள் போய் ஆய்வு பண்ணிங்க வாங்க டாக்டர், நீங்கள் என்ன டாக்டர்லாம் நீங்கள் சங்கங்கம் போராட்டம்னு இறங்கிச்சுன்னா சிஎம்க்கு பெரிய சிக்கலாகிடுங்க. மன்னிப்பு கேட்க சொல்லுன்றுவாங்க. டாக்டர்ஸுங்க எனக்கு என்னென்னலாம் தூக்கி போட்டு, அது ஒரு சேவைத்துறை, அது எங்களை அவமானப்படுத்திட்டாங்க தாவேகாவுடைய மருத்துவ அணியினர்
வீடியோலாம் எடுத்து அவமானப்படுத்திட்டாங்கன்னு அங்கே உட்காந்து வச்சுங்க ஒரு சங்கம் உட்காருது. அப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக பரவணும். யார் பொறுப்பு அது? பெரிய தலைவலியாக மாறும் அவருக்கு. அதுக்கு ஒரு சர்க்குலர் போட்டு இவங்களெல்லாம் இது பண்ணி அந்த கட்சி போனவங்கள சஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ வேலைக்கு ஆரம்பத்திலேயே ஒழுங்காக இருந்துக்கன்னு கூப்பிட்டு சொல்லி விட்டாலே இதாகிடும். இங்கே என்ன பிரச்சனைனா மற்ற கட்சியில் மாவட்ட செயலாளர் கீழே இந்த அணிலாம் கம்முன்னு இருக்கும் ஆர்டர் போட்டால். இங்கே மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் இருப்பார், இது ஒரு பக்கம் இருக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். அந்த இது ஒன்றும் செட்டப் வரலையே, அதுதான் பிரச்சனை. அதனால் இதை உடனடியாக தலையிட்டு கட்சி மேலிடம் இந்த வேலைலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடணும். அமைச்சர்கள், சம்மந்தப்பட்ட துறையினர், எம்எல்ஏக்கள் ஆய்வு பண்ணலாம். மற்றபடி யாரும் வந்து இந்த வேலையெல்லாம் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு இது வரணும். வரலன்னா சிக்கலாகிடுங்க. நான் ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறேன். மருத்துவர்கள்லாம் இறங்குனாங்கன்னா அரசுக்கு அது டக்குன்னு தூண்டி விட்ருவாங்க. எம்ஜிஆர்லாம் பண்ணாங்க, சின்ன பிரச்சனை பெருசாகி விட்ருவாங்க. மாணவர் போராட்டம் பெரிய தலைவலியாக இருந்தது எம்ஜிஆருக்கு. இன்றைக்கி இன்னும் அது ஒன்றும் ரெடி ஆகலை. இது இன்னும் ரீல்ஸ்லேயே இருக்குது. இப்போ சார் ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வர வீடியோஸையும் பார்த்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.